சூசைடுங்கிறது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது ஒன்று. ரெண்டாவது, இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் யூ ஃபர்தர். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வேர்ட் ஆன்வேர்ட் எதுவுமே அதனால் நடக்க போகிறதில்ல. யூ ஆர் புட்டிங் யுவர் ஓன் டவுன்ஃபால்ஸ். இன்னும் கூட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் கொண்டு போகிறீர்கள். அது காரணம் ஒன்று, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டரி எஃபெக்ட்ஸ். சில நேரங்களில் நம்ம கிரகங்கள் சரியாக இருக்காது. ஸோ வி டென்ட் டு கெட் எ டைப் ஆஃப் அன் இன்செக்யூர் ஃபீலிங் அண்ட் டிப்ரெஷன் இன் மைண்ட். அது ஒரு டெண்டன்சி, அவ்வளோதான். சூசைட் இஸ் எ டெண்டன்சி அட் எ கிவன் மூமெண்ட். அந்த ஒரு 10 minutes to 15 minutes ஆஃப் அன் ஹவரை நம்ம கான்கோர் பண்ணிட்டோம்னா ஆல் சொல்யூஷன்ஸ் வில் பி தேர். அந்த அந்த மொமெண்ட்ரி வீக்னஸ் இல்லையா, அதில் தான் ஜனங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்தின்னுவாங்க. செத்து போயிட்டால் ப்ராப்ளமே இல்லை. தப்பி தவறி பொழிச்சிட்டாங்கன்னா அவங்க மூஞ்சி அவங்களே கண்ணாடியில் பார்க்க முடியாது. உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் கறி ஆகிட்டு. ஸோ தென் தே வில் ரிப்பெண்ட் ஃபார் த ஃபுல்லிஷ் ஆக்ட். எது கிருஷ்ணால் ஊற்றின்னு கொளுத்திக்கிட்டோங்கிற மாதிரி. செத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் வாழணுன்னா கிருஷ்ணால் மூஞ்சியோடு எவ்வளோ வருஷம் வாழ முடியும்? தே வில் ரிப்பெண்ட் தென். அண்டு சுருக்கு மாட்டின்னு சாகிறவங்க இருக்காங்க. அண்டு குழந்தைங்களையும் சாகடிச்சிட்டு அவங்களும் சாகிறவங்கலாம் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது குடும்பத்தில் இருந்ததுன்னா, இல்லை ஒரு ஹானர் கில்லிங்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தில் யாரோ அவங்க சொன்ன பேச்சு கேட்காம வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சிடெண்ட், எமோஷ்னலி அட்டாச் ரீசன் இருந்தால், அதில் இவங்களுக்கு ஏதோ பெரிய அவமானம் வந்த மாதிரி, இவங்க உலகமே அழிஞ்சு போன மாதிரி சூசைட் பண்ணி குடும்பத்தோடு செத்து போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் an insecure feeling and an emotional depression. ஒரு half an hour கொஞ்சம் அந்த மூமெண்ட்டை கான்கர் பண்ண முடிஞ்சிட்டா, we will know how foolish we were to end up in a suicidal tendency, and if you are successful to survive death. நான் நேற்று கூட சொன்னேன், நான் ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் லைஃபுங்கிறது. 70 வயசு 80 வயசு 90 வயசு அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் ப்ரோக்ராம் மாதிரி. நீ அந்த 60 வயசு 70 வயசு இருந்துட்டியன்னா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீ 40 வயசில் சூசைட் பண்ணின்னு செத்து போகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ மீதி 30 வருஷம் நீ பிசாசாக சுற்றுவ. யூ வில் பி எ ஸ்பிரிட். உடம்புங்கிறது 5 பொருள்கள்னு சொன்னேன் நான். இட்ஸ் எ கெமிக்கல் கம்போசிஷன். எப்படி ஹைட்ரஜன் சல்ஃபேட்னா H2SO4, 2 ஹைட்ரஜன் மாலிகுல், ஒரு சல்ஃபரு, ஆக்சிஜன் 4. அந்த மாதிரி நம்ம உடம்புல 5 கம்போசிஷன்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ். ஒன்று ஆகாசம் இந்த இடத்துல இருக்குது, அது கீழே காற்று இந்த இடத்துல இருக்குது, அது கீழே தண்ணி இங்கே இருக்குது, அது கீழே ஃபயர் இங்கே இருக்குது, அண்ட் மண் நம்ம உடம்பு. ஸோ ஒரு ஆள் சூசைட் பண்ணிக்கிற போது என்ன நடக்குதுன்னா, மண்ணில் செஞ்ச பொம்மை நம்ம உடம்பு, அது மண்ணில் எரிஞ்சிடுவாங்க இல்லை பொச்சிடுவாங்க. நம்ம மூச்சில் இருக்கிற காற்று வெளியே போயிடும், வாட்டர் மாலிகுல்ஸ் எவாப்ரேட் ஆகிடும், ஹீட்டு போயிடும். அப்போ மிஞ்சறது இந்த ஆகாசம்தான். இந்த இடத்துல வி ஹாவ் எ தாட் பண்டில். நம்முடைய எண்ணங்கள் பூரா இங்கே தான் இருக்குது, லைக் எ மெமரி சிப் இன் எ செல்ஃபோன். ஸோ பூமியில் இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகி மேகமாகுது. ஆஃப்டர் சம் டைம் தி கிளவுட்ஸ் ஹேஸ் டு pour டவுன் அக்கார்டிங் டு தி கிராவிடேஷனல் புல். அது மாதிரி நம்ம எண்ணங்கள் அப்படியே மேலே போகுது. இந்த எத்திரியல் லேயர்ஸ் அலாங் வித் சவுண்ட் அண்ட் லைட் இட் ஆல்சோ ஸ்டேஸ். எண்ணங்களும் அங்கே போய் நிற்குது. அதுக்கப்புறம் ஃபார் எ நியூ பேக்கேஜ் ஆஃப் லைஃப், ஃபார் தி ஓல்டு வாசனாஸ் அண்ட் டிசையர்ஸ், இட் கம்ஸ் பேக் டு அனதர் பாடி. இதுதான் லைஃப் அண்ட் டெத் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் தேர் இஸ் நோ பர்த் நோ டெத். நெவர் தேர் இஸ் எ பர்த் ஆர் எ டெத், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஒரு எல்லோவிஷ் லீஃப் கீழே விழுது, யூ கால் தட் அஸ் அ டெத் ஆஃப் த லீஃப். பட் அதில் இருக்கிற நைட்ரஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் பூமியில் தலை சத்து நார் சத்து மக்கி போய் புதுசாக வரப்போகிற ஒரு செடியில் அது வரப்போகுது. பிகாஸ் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி ஒரு தாட் பண்டில் போச்சுன்னா அதனுடைய கண்டினியூட்டி இன்னொரு பாடியில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். யாராவது சூசைட் பண்ணிக்கிறான்னு வையேன், அவனோட பேக்கேஜ் 60-70 வயசுக்கு இருக்கும்.
அவன் 40 வயசில் சூசைட் பண்ணால் பேலன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களே இன்னும் 30 வருஷம், அதுக்கு பாடி இருக்காது. ஏன்னா அவன் பாடியை அழிச்சிக்கிட்டான், பாடியில் இருந்த காற்று தண்ணி ஹீட்டெல்லாம் வெளியே போயிடுச்சு. ஒன்லி தாட் எக்ஸிஸ்ட் அண்ட் த தாட் வில் மிஸ் எவ்ரி திங் ஆன் திஸ் எர்த் ஃபார் 30 years. யாராவது சாப்பிட்ற போது பக்கத்தில் இருந்து ஐயோ நான் இட்லி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பேன்னு பார்த்துன்னு இருக்கோம். யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணோம், ஐயோ நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியலையே, எனக்கு உடம்பே இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் த பாடி த ஸ்பிரிட் ஆர் த ஈத்தர் சப்ஸ்டன்ஸ் வில் பி லாய்டரிங் ஆல்வேஸ், ரொம்ப கஷ்டப்படும். ஸோ தெர் இஸ் so much to life, so much to life. There are so many places. தமிழ் இலக்கியத்தில் பெரிதே உலகம் பேணுனர் பலரே அப்படின்வான். உலகம் ரொம்ப பெருசு, என்னை காப்பாற்றுறதுக்கு கடவுள் நிறைய பேர் வச்சுருக்காரு, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காருன்னுவான். குரங்கேற்று கொள்ளாத கொம்பும் உண்டோ ஒன்று எரிந்தோ தமிழை ஓதினேன் அப்படின்வார் புலவர். ஒரு குரங்கு இந்த கொம்புலேருந்து அடுத்த மரத்தில் கொம்பு குதிக்கும், அந்த கொம்பு வேணான்னா சொல்ல போகுது குரங்க, அதனால் மன்னா நீ எனக்கு துட்டு கொடுக்கலாம், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, குரங்கேற்று கொள்ளாத கொம்பும் உண்டோ உன்னை எரிந்தோ தமிழை ஓதினேன் பேணுனர் பலர். நான் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் போய் போச்சிக்கிறேன் போயா அப்படின்னா. ஸோ யூ ஷுட் ஹேவ் தட் டைப் ஆஃப் ஒரு கான்ஃபிடென்ஸ் தட் காட் வில் நாட் லெட் யூ டவுன். இஃப் நாட் தெனம் பெட்டர் யூ ஹேவ் த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் 500 crore பாப்புலேஷன். நீ எந்த 100 பேர் உன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறியோ அந்த 100 பேருங்கிறது 500 கோடி ஜனத்தொகையில் ஒரு மூக்குப்பொடி அளவு. இந்த மூஞ்சிங்களுக்காக நீ ஏன் சூசைட் பண்ணி பேயா சுற்றுற? So always think positive. There are 100 solutions. So when you think இதுக்கு மேலே ஒரு மூமெண்ட் உன் லைஃப்பில் இல்லை, நான் தோற்று போயிட்டேன்னு உனக்கு சொன்னேன், என்கிட்ட வா, I will tell you how to keep your next steps. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. But I will give you solutions at my terms, not at your terms. I will give at my terms, not at your terms. So I have a solution for all the problems in the world because I have lived 72 years. I started all my life at the age of 19. So 53 years of rich experience in handling at least 50 lakhs of people directly like you I have. So I have gone through different exposures. I won't say I had all the experience, but people who come to me taught me also. பரமாச்சாரி சுவாமிகள் இருந்தபோது அவரை கேட்டாங்க, ஆர் யூ த ஜகத் குரு அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நோ, திஸ் ஜகத் இஸ் மை குரு அப்படின்னார். இந்த ஜகம்னா பூமி, இந்த பூமி தான் எனக்கு குரு. எல்லா கிரகத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஒரு சேட்டன் வந்தால் ஒரு 7.5 வருஷம்னு வச்சுக்கோயேன். ஒரு கேது தசை வந்ததுன்னா 7, ராகு தசை வந்தால் 18, 19, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த கிரகங்கள் வர்ற போதே கூட அது 18 வருஷமும் ராகு ஒன்றும் படுத்தாது. உன் ஜாதகத்தில் 9 கிரகம் இருக்குல்ல, அதில் சில கிரகம்லாம் உனக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போது ராகு தசை வருதுன்னா அதில் சர்ஃபேஸஸ் இருக்கும். அது எப்படி வரும்? ராகு குரு, சேட்டன், புதன், கேத்து, சூரியன், சந்திரன், செவ்வாய், அந்த மாதிரி வரும். 18 வருஷம் பிரிஞ்சிடும். உனக்கு ஃபேவரபிள் குரு, ஃபேவரபிள் சுக்கிரன், அந்த மாதிரி கிரகம் இருக்குன்னு வை. ராகு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த சப்ளானட்ரி டிரான்சிஷனில் உனக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு பிரீத் ஈஸி. யூ ஹேவ் டு பிரீத் ஈஸி. அந்த அம்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவேன், பங்கஜ கஸ்தூரி, பிரீத் ஈஸி. அதனால் பயப்படாத, லைஃப் பார்த்து பயப்படாத. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக தான் நான் அந்த பித்துக்குழியை பிடிச்சி வச்சிருக்கிறேன். போடுங்க ஒரு பாட்டு. கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும், கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும், காலம் நல்லதாகும். ரொம்ப ப்ராப்ளம் இருந்தா நீங்க ஹம்மிங்காவது கத்துக்கோங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இடங்கள் தீர வேண்டும், இன்பம் சேர வேண்டும், தொடர்ந்து வரும் வினையெல்லாம் தூர விலக வேண்டும்,
தொடர்ந்து வரும் வினையெல்லாம் விலகி போக வேண்டும். கடவுள் கடை கண் பார்த்தால் கவலை எல்லாம் தீரும். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலம் நல்லதாகும். முருகதாஸ் பண்ண பாட்டு இங்கிலீஷில் நிறைய பழமொழி எல்லாம் இருக்கு. இஃப் தேர் இஸ் எ டார்க் கிளவுட் தேர் வில் ஆல்வேஸ் பி எ சில்வர் லைனிங். ஒரு கருப்பான மேகம் இருக்குன்னா நடுவில் ஒரு அழகான மின்னல் வருது இல்லை. இஃப் ஆட்டம் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். ஒரு இலையுதிர் காலம் வந்தால் அடுத்தது ஸ்ப்ரிங் தான், இளவேனில் காலம்தான். அப்போ வாழ்க்கையில் அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். ரெண்டையும் ஈக்குவல் மைண்டோட அக்செப்ட் பண்ணுற வித்தையை நீ கற்றுக்கணும். ஸோ நெவர் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் அ கிவன் சிச்சுவேஷன். மாஸ்டர் யுவர் மைண்ட் டு ஃபேஸ் த ஹார்ட்கோர் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஹார்ட்கோர் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் விச் யூ கேனாட் அவாய்ட். ஸோ பல வகையில் உங்களுக்கு சூசைடல் டெண்டன்சி வரலாம். ஒன்று, யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த பையன் அவளை டிச் பண்ணிடுறான். அப்போ அவளுக்கு சூசைடல் டெண்டன்சி வரலாம். இந்த நாய் இல்லைன்னா இன்னொரு நாய், அதுக்காக நீ ஏன் சூசைட் பண்ணிக்க போகிற? இல்லை, இஸ் யூ கோயிங் டு சேஞ்ச்? நீ சூசைட் பண்ணிக்கிறதானா நான் மாதிரி தாடி வளர்த்துன்னு தேவதை சாயி உன் பொண்ணுக்கிட்ட உட்காந்து வாழ்நாள் பூரா இப்படி உட்காந்து இருக்க போகிறானா? அவன் ஜாலியாக போக போகிறான் நாளைக்கு கத்தலை. ஸோ or one way you can trouble him is becoming a ghost and threatening him all the time. ஸோ எமோஷ்னலாக லவ் ஃபெயிலியர் இதுக்கெல்லாம் நீ சூசைட் பண்ணக்கூடாது. பண கஷ்டத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ப்ராப்ளமே இல்லை. த ஹோல் crux of the problem is there is no problem. At a given moment it looks like a problem, but if you analyze it with a calm and composed mind, you will know it's all bullshit, crow shit, cock shit. Why one shit? So you may not know because you have a turbulent mind. இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு, அந்த தண்ணி நல்லா கலங்கள் இல்லாமல் இருந்ததுன்னு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சீப் எடுத்து நீ தலை கூட வரைக்கலாம் இல்லை. அதே டர்புலண்ட்டாக இருக்குது, கலங்களாக இருக்குது, தண்ணி இருக்கும், உங்கள்கிட்ட 4 முடி கூட இருக்கும், ஒரு சீப்பு கூட இருக்கும், ஆனால் உன் தலையை நீ வார முடியாது. அதில் தண்ணி கலங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த காலத்தில் மதுரை வீரன் சினிமாவில் பானுமதி எம்ஜிஆர் பாடுவாங்க பாரு, நாடகம் எல்லாம் கண்டேன் விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் பொந்தன் நாடும் விழியிலே தேடிய இன்பம் கண்டேன் என்று கண்ணா வாழ்விலே கண்ணா வாழ்விலே உங்கள் அன்பால் நேரிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. அட்லீஸ்ட் இந்த மாதிரி மொக்க ஸ்பீச் கேட்கறதுக்காவது நீங்க எல்லாம் சூசைட் பண்ணிக்க கூடாது, உயிரோடு இருக்கணும். யூ ஹாவ் டு லிவ், லவ், லாஃப். யூ ஹாவ் டு லிவ், லவ் அண்ட் லாஃப். லைஃபுக்கு ஒன்றும் பெரிய மீனிங் இல்லை. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் காட் ஹஸ் கிவன். வேர்ல்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்.